Hello viewers, welcome to Super Brain. Example 3.47 பார்க்கலாம். The perimeter of a rectangle is 36 meters ன்னு சொல்லிருக்காங்க and the length is 2 meters more than 3 times the width. Find the dimension of rectangle by using the method of graph ன்னு சொல்லிருக்காங்க. நமக்கு முன்னாடி கொடுத்த சம்லலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து அதை வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல சால்வ் பண்ணி சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the perimeter of a rectangle is 36 meters ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப பெரிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. பெரிமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 36 meters ன்னு கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 into L plus B. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க பெரிமீட்டருக்கு பதிலாக போட்டுக்கலாம். எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 36. அதாவது ரெக்டாங்கிளுடைய எல்லா சைடையும் ஆட் பண்றது தான் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு எல் இருக்கும், ரெண்டு பிரெத் இருக்கும். ஸோ அதனாலதான் 2 காமனா வெளியே எடுத்து L plus B அப்படின்னு போட்டிருக்கோம். இங்க மல்டிப்ளேல இருக்க 2வை இந்த சைடு கொண்டு வந்துரும், அப்ப டிவைட்ல வந்துரும். அப்ப இங்க வந்து L plus B மட்டும் இருக்கும், 36/2 வந்துரும். இப்ப இது கேன்சல் பண்ணிக்கலாமா? இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு 18 கிடைக்கும். அப்ப L plus B equal to 18 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இது ஒரு ஈக்குவேஷன். இப்ப இன்னொரு ஈக்குவேஷனை கொண்டு வர போறோம். இப்ப பாருங்க, and the length is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப length equal to அப்படின்னு அர்த்தம். isனா equal to போட்டுக்கணும். length equal to 2 meters more than. அப்படி மோர்னா என்ன அர்த்தம்னா ஆட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். லெஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 2 meters more than சொல்றதுனால 2 வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பிளஸ்ன்னு போட்டுக்கிறேன். எது கூட ஆட் ஆகுதுன்னா 3 times the width அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 times டைம்ஸ்னாவே மல்டிப்ளேல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கூட 3 கூட வித் வந்து மல்டிப்ளேல இருக்குன்னு அர்த்தம். வித்துனாலும் பிரெத்துனாலும் சேம் தான். ஸோ 3b பிரெத்துன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ 3b அப்படின்ட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு தான் நம்ம இவ்வளோ நேரம் எடுத்து போட்டோம். ஸோ எக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி, ஒய் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எல். நமக்கு ஒய் ஈக்குவல் டுன்னு இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு கரெக்டாக தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல் பிளஸ் பின்னு இருக்குது. அப்போ இந்த பியை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஸோ எல் மட்டும் தான் நம்ம இந்த சைடு வச்சுக்கணும். அதனால 18 minus b அப்படின்ட்டு வந்துடும். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து எல் ஈக்குவல் டுன்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக இங்கே எக்ஸ் ஒய்ன்னு எடுப்போம். நம்ம எக்ஸ்ன்றதை தான் நம்ம இங்கே பின்னு எடுத்திருக்கோம். ஸோ பி, இங்கே ஒய்ன்றதை தான் நம்ம எல்லுன்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எல். அதாவது எக்ஸ் அப்படின்றது போது பியை தான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்க போகிறோம், எல்லை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுக்க போகிறோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெத் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் லென்த் வந்து ஒய் ஆக்சிஸில் எடுக்கிறோம். சரி, இப்போ நம்ம பிரெத்துக்கு வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பராக இருக்குது. அதனால நம்ம ஸ்கேல் வந்து 2 எடுக்க போகிறோம். ஸோ 2 எடுக்க போகிறதுனால நம்ம வந்து 2 உடைய மல்டிபிள் வர மாதிரியே நம்ம வந்து பியில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது லென்த் பிரெத்துன்னு கொடுத்ததுனால நெகட்டிவ் வேல்யூ நம்ம பிரெத்துக்கு எடுக்க வேண்டாம். ஸோ நம்ம 2 உடைய மல்டிபிள்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம். 2, 4, 6. இங்கேயும் வந்து பிஎல், இங்கேயும் 2, 4, 6ன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ வேல்யூஸ் வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ பி வந்து 2 இருக்கும்போது எல்லுடைய வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ 18 minus பிக்கு வந்து நம்ம 2 போட போகிறோம். அப்போ எல் என்ன ஆகும், நமக்கு 16 அப்படின்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பியோடைய வேல்யூ 4 இருக்கும்போது எல்லுடைய வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ 18 minus 4ன்னு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 18ல் 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 14 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பியோடைய வேல்யூ 6 இருக்கும்போது எல்லுடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா 18 minus 6 ஆகும். அப்போ நமக்கு 12 அப்படின்ட்டு கிடைச்சிடும். சரி, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கலாமா? எல் என்ன வந்திருக்கீங்க 16, இங்கே 14, இங்கே 12. ஸோ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் என்னென்ன வந்திருக்குன்னு எழுதிக்கலாம். 2, 16, 4, 14, 6, 12. ஸோ 2, 16, 4, 14 அண்ட் 6, 12. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கேயும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிக்கு வந்து நம்ம 2 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ பி வந்து 2 இருந்தால் எல்லுடைய வேல்யூ என்ன ஆகும்னு பாருங்க, 2 + 3 into b இல்லையா. அப்போ 3 into b வந்து நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், 2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 2 + 3 2s are 6 ஆகும். 2வையும் 6ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8 வந்துடும். அப்போ எல்லுடைய வேல்யூ 8ன்னு வருதா, அதை இங்கே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ பி வந்து நான் 4ன்னு எடுக்க போகிறேன். அப்போ எல்லுடைய வேல்யூ என்ன ஆகும், 2 + 3 into இந்த 2 வர இடத்துல நமக்கு வந்து 4ன்னு வந்துருமா. அப்போ 2 + 3 4s என்ன ஆகும், 12ன்னு வருமா.
இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 14 அப்படின்னு கிடைச்சிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம 14 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்து 6 போட போகிறோம். இங்கே என்னெல்லாம் எடுத்துருக்கோமோ அதே தான் நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ பிக்கு வந்து 6 போட போகிறோம். அப்போ எல்லுடைய வேல்யூ என்ன ஆகும்னா இந்த இடத்துல 6 வரும். ஸோ 2 + 3 × 6ன்னு வந்துருமா. இப்போ 2 + இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 18 வருமா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 20 வந்துடும். அப்போ எல்லுடைய வேல்யூ என்ன கிடைக்குது, 20 கிடைக்குது. சரி, இப்போ பாயிண்ட்ஸ்லாம் அடுத்து எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி plotted போட்டுட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம். 2,8 4,14 6,20 2,8 4,14 and 6,20 இந்த பாயிண்ட்ஸ்லாம் இப்போ கிராஃபில் மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய வேல்யூவாக இருக்கிறதுனால 20 வரைக்கும் இருக்கிறதுனால நான் வந்து 2 எடுக்க போகிறேன். 2 யூனிட்ஸாக எடுக்க போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும். அதே சமயம் நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸும் கிடையாது. ஸோ கிராஃபில் நம்ம 2 யூனிட்ஸாக இங்கே வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸை வந்து நம்ம பின்னு எடுத்தோம் இல்லையா, பிரெத்து. ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம். அதே மாதிரி லென்த்துன்னு ஒய் ஆக்சிஸ்க்கு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ, இங்கே நெகட்டிவ் வேல்யூ நமக்கு இங்கே தேவைப்படாது. சரி, இப்போ நம்ம ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் = 2 யூனிட்ஸ். நம்ம இங்கே 2 எடுத்திருக்கோம் எல்லாமே, அதனால 2 யூனிட்ஸ். ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் = 2 யூனிட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், இந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். இப்போ 2,16 அப்படின்னு சொல்லும் போது 2 வந்து நம்ம இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்க போகிறோம். 16 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கும்போது இந்த 2க்கு நேராக இங்கே 16க்கு நேராக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம 2,16 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4,14. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம 4 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 14 பார்க்கணும். ஸோ 14 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஸோ 4க்கு நேராக 14. அப்போ இங்கே என்ன எழுதலாம், 4,14 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6,12. எக்ஸ் ஆக்சிஸில் 6 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 12 பார்க்கணும். ஸோ 6க்கு நேராக 12 பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், 6க்கு நேராக 12 பார்த்தோன்னா இந்த இடத்துல வருது. ஸோ 6,12ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு 3 பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கா. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு வந்து நம்ம நேம் எழுதணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து L = 18 - Bன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். L = 18 - B. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுடைய பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாம். 2,8. 2 பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 8 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 2க்கு நேராக இங்கே 8 பார்க்கும்போது நமக்கு இங்கே வரும். ஸோ இங்கே 2,8 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,14. ஸோ 4 இங்கே இருக்குது, 14 வந்து இங்கே இருக்குது. ஸோ ஏற்கனவே அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம திரும்பியும் எழுத வேண்டாம், இந்த பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,20. 6 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம். 20 பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு நேராக அப்படியே பார்த்துட்டு வாங்க, ஒய் ஆக்சிஸில் 20 இந்த வருது. ஸோ இங்கே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. 6,20ன்னு இங்கே போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,8 4,14 6,20 இந்த 3 பாயிண்ட்டையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். லைன் ட்ரா பண்ணியாச்சு. 2 சைடு ஆரோ மார்க் போட்டுட்டு இப்போ இதோடைய நேம் எழுதிக்கலாம். இது வந்து L = 2 + 3B. இப்போ இந்த 2 லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதா. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ல் இருக்குது. அப்போ B வந்து நமக்கு இங்கே 4ன்னு கிடச்சிச்சு. பிரெத்து தானே எடுத்திருக்கோம், B வந்து 4ன்னு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது லென்த்து. ஸோ L என்ன வந்திருக்குன்னா 14 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம இங்கே எழுதிக்கலாம் B = 4 and L = 14 நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சொல்யூஷனில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செக் பண்ண போகிறோம் இது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரிஃபிகேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். நம்ம வெரிஃபிகேஷனில் நமக்கு இதோடைய இங்கே ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டுடைய ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா L = 18 - B. அதை இங்கே எழுதிக்கோங்க, 18 - B. அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் L = 2 + 3B இங்கே எழுதிக்கலாம். இப்போ வேல்யூஸ்லாம் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஈக்குவலாக வருதா நம்ம பார்க்க போகிறோம், LHSம் RHSம். ஸோ L பார்த்தீங்கன்னா நமக்கு 14, 18 - B பார்த்தீங்கன்னா நமக்கு 4. அப்போ 14 = 18 - 4 வந்து 14 தான் வருது. அப்போ LHSம் RHSம் ஈக்குவலாக வந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா L வந்து 14 = 2 + 3 × B உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. அப்போ 2 + 3 3 4s are 12ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 14 வந்துடும். இங்கேயும் LHS = RHS கிடச்சிருச்சு. ஸோ அதனால் ரெண்டுமே சேமாக வந்ததுனால நம்ம ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.